ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வெர்சடைல் தமிழன் 2.0. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மின் கட்டண ரசீது, அதாவது பார்த்தீங்கன்னா இபி பில் ரிசிப்ட் எப்படி மொபைலில் டவுன்லோட் பண்ண சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் வழியாக ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிருப்பீங்க இபி பில் அமௌண்ட்டை. அதற்கான ரெசிப்ட்டையும் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் நீங்கள் சிம்பிளாக டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் உள்ள குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிங்க. அதில் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாப்பில் கூகுள் சர்ச்சில் போய்ட்டு டேஞ்சட் கோ அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். TANGEDCO கரெக்டாக டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சர்ச் பண்ணால் பார்த்தீங்கன்னா செகண்டாக ஒரு வெப்சைட் கொடுத்துருப்பாங்க, dangerco.org அப்படின்னு சொல்லிட்டு. டேஞ்சட் கோ ஹோம்னு இருக்கும். ஜஸ்ட் அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி உள்ளே வந்துங்க. உள்ளே வந்தோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் எப்படி தான் இருக்கும். இல்லை ஜஸ்ட்டு பாட்டமில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பில்லிங் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் பில் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இபி பில்லை டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பில் ஸ்டேட்டஸை செக் பண்ணணும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஒரு 2 செகண்ட் லோடிங் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். லோடிங் ஆன உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு எப்படி தான் ஓப்பன் ஆகும். இல்லை ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா பில் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்வீஸ் கனெக்ஷன் நம்பரை என்டர் பண்ண சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய 11 டிஜிட் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர், இபி நம்பரு. உங்கள்ட்ட இபி கார்டு இருக்கும். அதிலே வந்து அந்த நம்பர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த நம்பரை நீங்கள் என்டர் பண்ணும்போது உங்களோட ரீஜன் கோடை என்டர் பண்ணணும். இந்த ஃபஸ்ட்டு 2 டிஜிட் தான் பார்த்தீங்கன்னா ரீஜன் கோடு. இந்த ரீஜன் கோடு உங்களுக்கு தெரியலனா ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுளில் போய்ட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேமை போட்டு பக்கத்தில் இபி ரீஜன் கோடு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது போல் கூகுளே சிம்பிளாக காமிப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களோட ரீஜன் கோடை. ஸோ ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் உங்களோட ரீஜன் கோடை என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபுல் இபி நம்பரை, கனெக்ஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 11 டிஜிட் நம்பர் வரும். ஜஸ்ட் இதை கரெக்டாக என்டர் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா என்டர்ட் ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. உங்கள் இபி சர்வீஸ் கனெக்ஷன் கூட லிங்காக இருக்குது. அந்த ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பரை இங்கே தப்பு இல்லாமல் வந்து என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட் அப்படியே பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். ஜஸ்ட் அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட் லோடிங் ஆகிட்டு டோட்டல் ஹிஸ்ட்ரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்வீஸ் கனெக்ஷன் நேம் பார்த்தீங்கன்னா யார் பேரில் இருக்கும் அவங்க நேம் காமிக்கும். அதுக்கப்புறம் உங்கள் அட்ரஸ் எல்லாமே டீட்டெயில் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா மிடில் ஒரு சின்ன பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பில் அமௌண்ட், இந்த மந்த் நீங்கள் பே பண்ணக்கூடிய இபி பில் அமௌண்ட், டியூ அமௌண்ட் காமிக்கும். இதில் நீங்கள் ஈஸியாக பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் எவ்வளோ அமௌண்ட் நம்ம பே பண்ணணும், எவ்வளோ ரீடிங் வந்து எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கரண்ட் கன்சம் சார்ஜஸ் இது வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணீங்களோ டோட்டல் ஹிஸ்ட்ரி எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. இல்லை ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பேமெண்ட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் டீட்டெயில் டாப்பில் போட்டிருப்பாங்க. அந்த காலத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ரெசிப்ட் நம்பர் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த ரெசிப்ட் நம்பர் தான் முக்கியமாக நம்ம தேவைப்படும் நம்ம இபி பில்லை டவுன்லோட் பண்ணுறதுக்கு. ஜஸ்ட் இதை லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கிங்க. காப்பி பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த பில் பே பண்ண அந்த டேட் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டையும் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. இப்போ ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா dangerco.org அந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜுக்கு வந்துங்க. ஹோம் பேஜ் வந்தவொடனே பார்த்தீங்கன்னா பாட்டமில் திரும்ப ஸ்க்ரோல் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அகைன் பார்த்தீங்கன்னா பில்லிங் இன்ஃபர்மேஷனில் ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும், ரிசிப்ட் ஃபார் ஆன்லைன் பேமெண்ட்ஸ் நியூ அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கன்சியூமர் நம்பர் கேட்டிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்வீஸ் கனெக்ஷன் இபி நம்பரு, அந்த நம்பரை தப்பு இல்லாமல் நீங்கள் வந்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கிங்க. நம்பர் என்டர் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரெசிப்ட் நம்பர் கேட்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வெப்சைட்டில் காப்பி பண்ண அந்த ரெசிப்ட் நம்பரை பார்த்தீங்கன்னா இதில் லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேமெண்ட் பண்ண டேட் கேட்பாங்க, ட்ரான்சாக்ஷன் டேட்டு. அந்த டேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வெப்சைட்டில் பார்த்துருப்போம். அந்த டேட்டு பார்த்தீங்கன்னா தப்பு இல்லாமல் கரெக்டாக இங்கே என்டர் பண்ணிங்க. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட்டை பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்டர் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா வியூ ஆர் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு பட்டன் இருக்கும். ஜஸ்ட் அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 செகண்ட் லோடிங் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் வந்து இந்தமாதிரி டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு ஓப்பன். இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் பே பண்ணதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரிஜினல் இபி பில் ரெசிப்ட். முக்கியம் பார்த்தீங்கன்னா ரெசிப்ட் எதுக்காக தேவைப்படும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணீங்க அந்த டைமில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அந்த டைமில் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.